ஹாய் மக்களே. நான் போயிட்டு வந்துட்டேன். காப்பீடு ஓகே ஆகிட்டு மத்தியானத்துக்குள்ளே மெசேஜ் வரேன்னு சொன்னாங்க. அதாவது கவர்மெண்ட்லேருந்து 8500 எவ்வளோ, 8800 நினைக்கிறேன். ஆமாம், 8800 அதாவது அவங்க கவர்மெண்ட் மூலமாக பே பண்ணுறது ஒரு டயாலிஸ்க்கு 1250 சில்ட்ரன்னு சொன்னாங்க. இதுதான் இனி எனக்கு 8 டயாலிஸுக்கு ஒரு டைம் நான் ரெனியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது 8வது டயாலிஸ் அப்போ ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. பிளட் டெஸ்ட்டுனால் ஹீமோக்ளோபின் டெஸ்ட்டும், கிரியாட்டின் டெஸ்ட்டு, அப்புறம் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, இந்த 3 டெஸ்ட்டும் அதிலே அந்த கலைஞர் காப்பீட்லேயே இன்க்ளூட் ஆயிடுது. அப்போது நம்ம எக்ஸ்ட்ரா வாரத்தில் 3 டயாலிஸாக அப்போ எனக்கு இது எத்தனை 2 வாரத்துக்கு ஒரு டைம் ரெனியூவல் பண்ணுற மாதிரி வருது மக்களே. 3வது வாரத்தில் 3வது இது ஃபஸ்ட்டு இதாக ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மாதத்துக்கு எனக்கு 12 டயாலிஸ் இருக்குது. அதில் 8வது டயாலிஸ்லேயே எனக்கு இது முடிஞ்சு போயிடும். முடிஞ்சு போயிடுச்சுன்னா மறுபடியும் அந்த 8வது டயாலிஸ் அன்னைக்கு நான் பிளட் டெஸ்ட்லாம் எடுத்துடணும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் 8வது டயாலிஸ் முடிஞ்சு அடுத்த நாள் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த காப்பீடு திட்டம்லாம் ரெனியூல் பண்ணுவாங்க பார்த்திங்களா, அங்கிட்டு போய் நான் என்னெல்லாம் கொடுக்கணுமா, ரேஷன் கார்டு, என்னோடய ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் காப்பீடு திட்டம் அந்த இது, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஒரு இது இன்சூரன்ஸ் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்களா, அதையும் கொடுக்கணுமாம்மா. அந்த 4ஐயும் கொடுத்து நான் 8 டயாலிஸ்க்கு ஒரு தடவை ரெனியூல் பண்ணணும். இந்த டயாலிஸில் என்னெல்லாம் அடங்கும்னா வெறும் பிளட் டெஸ்ட்டும், அதுக்கப்புறம் இந்த டயாலிஸ் அடங்குது. இதுக்கப்புறம் நம்ம மெடிசினு, அதுக்கப்புறம் ரத்த ஊசியெல்லாம் போடுவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம செலவில் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் 2வது டயாலிஸ் அப்போ நாளைக்கு ஃபஸ்ட்டு போடுறாங்கன்னா திங்கக்கிழமை 2வது டயாலிஸ் போடுவாங்களா, அப்போ ஒரு டயாலிஸரும் ஒரு டியூபும் கொடுத்துருவாங்க. டியூப் எப்போதுமே ஒரு டியூப் 12 தடவை யூஸ் பண்ணுவாங்க எங்கள் ஹாஸ்பிட்டலில். டியூப் பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் டயாலிஸ் தான் எப்படினாலும் தட்டுப்பாடு ஆகும். ஏன்னா நம்ம எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு டயாலிஸரை 7 டைம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுலேயும் ஒவ்வொருத்தங்களுக்கு பிளட்டு ரொம்ப திக்காக இருக்கிறவங்களுக்கு 5 டைமு 4 டைம் தான். இதுவே பிளட்டு தண்ணியாக அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 7 டைம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டயாலிசர் எந்த கண்டிஷனில் இருக்கிறத பொறுத்து 6 டைமும் ஆகும், 5 டைமும் ஆகும், 7 டைமும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. அதனால் நம்ம டயாலிசர் மட்டும் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் இது எவ்வளவோ எனக்கு இது பார்த்துக்கங்க. ஏன்னா நான் அந்த ஒரு வருஷம் நான் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கேன். கையில் காசு இல்லாமல் இப்போவும் எல்லாத்தையும் கொண்டு இருந்தது எல்லாத்தையும் விற்றாச்சு. ஒரு சின்ன வீடு இருந்துச்சு, விற்றாச்சு. நகை எல்லாத்தையும் கொண்டு போய் பேங்கில் வச்சு அதுக்கு இனி வட்டி கட்ட முடியாமல் தவிச்சிக்கிட்டு வாங்கிக்கிட்டு தான் கிடக்குறோம். அது வேறு விஷயம். இருந்தாலுமே தாட்டு எப்படிலாம் வரோன்னா, நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கே 60,000 பக்கம் ஆகுதே. போகிற வர பெட்ரோல் செலவு பாருங்கள். என் ஹஸ்பண்ட் அவங்க வேலை செய்கிறதுல பெட்ரோல் மட்டும் தான் போடுவாங்க. என்னோடய மெடிசனையும் எனக்கு ஆகிற செலவு எல்லாமே நான் என்னோடய நகைகளை வச்சு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். என்ன நகைன்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு எவ்வளோ போட்டாங்கன்னா எனக்கு ஒரு 30க்கு மேலேயே போட்டாங்க மக்களே. அப்படி போட்டு தான் நான் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அதனால் எல்லாமே போயிட்டு அது வேறு விஷயம். நம்மளை விட்டு எல்லாமே பெய்யாச்சு. அது பற்றி நீ கவலைப்பட்டு என்ன செய்ய. எல்லாம் உடம்பு சரியில்லாமல் போய் எல்லாத்துக்கிட்டே திட்டு வாங்கி இது வாங்கி எல்லாம் போனதாக இருந்தாலும் போயிட்டு போகுதுன்ட்டு விட்டுட்டு நான் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நான் நிறைய மைண்டு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் நம்ம பிள்ளைங்களுக்காண்டி இருக்கணும்னு பக்கம், ஒரு பக்கம் செலவு இது பண்ண முடியாது. இது டிவி யூடியூப்லலாம் ஒவ்வொருத்தங்க ட்ரெஸ்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த தாட் எப்படி போகணுன்னா, இந்த காசு இருந்தால் மாத்திரை வாங்கிடலாம், இந்த காசு இருந்தால் நம்ம ஒரு டயாலிசர் வாங்கிடலாம், ஒரு டயாலிஸ் பண்ணிடலாம். இப்படி தான் அந்த ஒரு வருஷமும் ஒரு 1000 இருந்தால் நம்ம ஒரு வாரத்துக்கு மாத்திரை வாங்கிடலாமே, ஐயா இந்த 1000 இருந்துச்சுன்னா அயன் இன்ஜெக்ஷன் போடலாமே, இப்படியே யோசித்து மென்டலாகவே ஆகிட்டேன்.
நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு ஒரு செலவு மிக்க ஒரு நோயினா இதுதான். இனி வந்து நான் வந்து கொஞ்சம் நிம்மதியாக ரிலாக்ஸாக என்னோட உடம்புக்கு கவர்மெண்ட் செலவு பண்ணுதுன்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பேன். மெடிசனுக்கு மட்டும் நான் எப்படியாவது அதையும் என் ஹஸ்பண்டால் இது பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வாங்குற 400 சம்பளத்துக்கு நம்ம வீட்டு வாடகை கொடுக்கையா, பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதா, சாப்பாட்டு செலவு பார்க்குறதா, நான் அவியலை குத்தம் சொல்ல விரும்பலை. அதனால் நான் சொல்ல மாட்டேன். என்னோடய மெடிசனுக்கு இவ்வளோ நாள் நகையை வந்து நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சத்துக்கு வச்சு அதை அப்படியே வீட்டில் வச்சு இது பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. அதனால் வந்து நினச்சாலே ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் பேங்கில் வச்சு நகையெல்லாம் நம்ம எப்படி இது பண்ண போகிறோம், அட்லீஸ்ட் வட்டியாவது கட்டுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு தாட் இருக்குது. அதனால் அதை சந்தோஷமாக கொண்டாட முடியல. அதுக்கப்புறம் நேற்று டயாலிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட ஒரு அண்ணன் சொன்னாங்க, காப்பீடு திட்டத்தில் நீ இது பண்ணாமல் இருந்தால் கிட்னி வச்சதுக்கப்புறம் லைஃப் லாங் நம்ம டேப்லெட் தான் போடணும். அப்போது அந்த காப்பீடு திட்டம் மூலமாக கிட்னி வச்சதுக்கப்புறம் 20,000 30,000 டேப்லெட் ஆகும். அந்த டேப்லெட்டை நீ காப்பீடு திட்டம் மூலமாகவே வாங்கியிருக்கலாம். இஎஸ்ஐ ஏதாவது இருந்துச்சுன்னா அது மூலமாக நீ பண்ணியிருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டாங்க. நம்மளுக்கு எங்கே இஎஸ்ஐ எல்லாம் இருக்குது. அதனால் எனக்கு இப்போதைக்கு வந்து செலவில்லாமல் பிள்ளைகளை படிக்க வச்சு வாங்கி இது பண்ணுறதுக்கு இப்போ ஏன் செலவு கம்மியாகுதுன்ட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது மக்களே, அவ்வளோதான். ஏன்னா டயாலிஸுக்கு 2250 ஆகிட்டு. இனி எச்சா எவ்வளோ நாள் எச்சு பண்ணிட்டு போவோம்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் 1 வருஷம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த 1 வருஷத்தில் தாட் எப்படி வரேன்னா, பேசாமல் திருப்பூர் சைடுலேயே ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிடலாமா அப்படின்ட்டு. எனக்கு திருப்பூரில் தெரிஞ்ச ஆஸ்பத்திரின்னா சரண் ஹாஸ்பிட்டல்னா குமரன் ஆஸ்பத்திரியும் தான். சரணில் 2 டயாலிசர் மிஷின் தான் முன்னாடி நான் பார்க்கும்போது இருந்துச்சு. இப்போ எத்தனை ஆக்கியிருக்காங்கன்னு தெரியல. அப்போது நாங்கள் விசாரிக்கும்போது அங்கே சொல்லிட்டாங்க, அவங்க கால் பண்ணி கூப்பிடும்போது தான் நம்ம டயாலிஸ் பண்ண முடியுமா அப்படி சொன்னாங்க. அப்போ நான் அதையும் இது பண்ணிவிட்டு நான் என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லுவேன், பேசாமல் இங்கே மாற்றிடுவோமா. ஏன்னா பிஹெச்சியில் போயிட்டு வர்ற செலவு, அதுக்கப்புறம் அந்த டயாலிஸு இதுக்கெல்லாம் வந்து ஒரு மாதத்துக்கு 60-70 பக்கமே எனக்கு ஆச்சு மெடிக்கல் இது. அப்போ வந்து இங்கே எனக்கு வந்து காப்பீட்டில் வந்து இங்கே உடனே பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்களா. அப்போ இங்கே மட்டும் எதுக்கு வெயிட் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சரி இங்கேயே பார்த்துடலாம், சரணில் திருப்பூர்லேயே போயிடலாம் அப்படின்ட்டு இது பண்ணும்போது விசாரிக்கும்போது அவங்க வந்து இப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா வச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க. உடனே வேறு ஹாஸ்பிட்டலு நீங்கள் கோயம்புத்தூருக்கே போங்கன்ட்டு கோயம்புத்தூர் தான் சொல்கிறாங்க. அதனால் ஒரு மனசு சொன்னாலும் ஒரு மனசு சொல்லும். நம்ம வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில், அது பெரிய ஆஸ்பத்திரி தான். அதை வந்து பார்த்தாச்சு, எப்படியோ பல்ல கடிச்சிட்டு செலவு பண்ணி பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கலைஞர் காப்பீட்டு திட்டம் வந்துச்சுன்னா அது எத்தனை வருஷம்னாலும் நம்ம ஃப்ரீயாக தானே பண்ண போகிறோம். அதனால் வந்து அவசரப்படாதன்னு ஒரு மனசு சொல்லும். ஒரு மனசு ஐயையோ இருக்கிற செலவை தாங்க முடியாது, நீ லோக்கல் ஆஸ்பத்திரியிலே போயிரு அப்படின்னு சொல்லும். இருந்தாலும் என் ஹஸ்பண்டு வந்து இப்போது நான் இப்படி யோசித்தாலும் அவிய வந்து ஏதாவது சொன்னால் இது, ஆனால் அவியெல்லாம் வந்து ஒவ்வொரு நியூஸாக கேட்டு வந்து வேண்டாம், ஏதாவது எமர்ஜென்சினா மறுபடியும் பிஹெச்சி தான் போச்சுலோ, கோயம்புத்தூர் தான் போச்சுலோ, அதுக்கு நம்ம இங்கே எல்லா ஸ்பெசிலிட்டியும் இருக்குது, நம்ம இங்கேனே பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் ஆறுதல் படுத்திட்டு அப்படியே வந்து நாங்கள் நகையை வச்சே பார்த்துட்டோம். எனக்கு செலவுக்கே நான் வந்து இது வந்து டயாலிஸுக்கே நான் வந்து 10 லட்சம் பக்கம் செலவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இது என்ன கேட்டிங்கன்னா எமர்ஜென்சின்ட்டு நான் வந்து ஒரு 3 மாதம் தொடர்ந்து 15 நாள் 20 நாள்ட்டு அதில் இருந்திருக்கேன். அதுக்கே ஒரு 10-15 லட்சம் ஆச்சு. அதெல்லாம் வீட்டை விற்று பார்த்தோம். இப்போ வந்து நகையும் எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சாச்சு. இப்போ எல்லாமே போனதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃப்ரீன்ட்டு வந்து இது இருக்குது. இருந்தாலும் என்னோட நம்பிக்கையை நான் வந்து தளர விடக்கூடாது. என்னால் இனி இப்போ தங்க போகிற ரேட்டுக்கு என்னால் தங்க நகையும் வாங்க முடியாது. அட்லீஸ்ட் பேங்கில் இருக்கிற நகையாச்சும் நான் விடாமல் நான் எப்படியாவது வேலை செஞ்சு நான் பார்த்து திருப்பிடணுன்னு இருக்கேன். அட்லீஸ்ட் வட்டியாவது கெட்டி போட்டு என்றைக்காவது ஒரு நாள் நான் ஒரு நல்ல காலம் வந்துச்சுன்னா திருப்பிடலான் இருக்கேன். ஆனால் கடவுளுக்கு ரொம்ப சந்தோஷம். இது தான் பொறுமை. நான் கொஞ்சம் பொறுமையாக, நான் வந்து ஒரு அவசரம் கொடுக்க மக்களே, நான் உடனே முடிவெடுத்து எங்கே செலவாகும் நம்ம இங்கே போயிடுவோம் அப்படிம்பேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் ரொம்ப பொறுமையாக வேண்டாம், பார்க்குறதே பார்க்கும், இன்னும் கொஞ்ச நாள் பார்த்துடலான்னு சொல்லி
இங்கே வந்து இது பண்ணி தந்துட்டாங்க. நான் அதுலேயுமே வந்து சாதாரணமாக கிடைக்கல. நான் ஒவ்வொரு டைமும் டாக்டர்கிட்ட போயிட்டு அழுவேன், என்னால் முடியல டாக்டர் செலவு பண்ணுறதுக்கு, பேசாமல் நீங்கள் வந்து எதுக்கு இது பண்ணுறிய, என்னையும் அப்படியே இன்னொரு தடவை மூச்சு திணறல் வந்துச்சுன்னா என்னையும் விட்டுருங்க, காப்பாற்றாதீங்கன்னு அவர்கிட்டலாம் போய் உட்காந்து இது பண்ணியிருக்கேன். எனக்கு பிள்ளைகளுக்கு முக்கியமாக ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னு சொல்லும்போது, இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி அவர் வந்து வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன்னு இது பண்ணிவிட்டு ரோட்ரி கிளப் இருக்குது பார்த்தீங்களா, அது மூலமாக ஜாயின் பண்ணி இனி அதில் இது பண்ணி 1470 ரூபான்னு டயாலிஸ் ஃபீஸை கட்ட சொன்னார். அதுக்கப்புறம் அந்த இது பண்ணி 1 மாதம் ஆகுது, அதுக்குள்ளே கலைஞர் காப்பீடு திட்டத்துக்கு ஓகே பண்ணி கொடுத்துட்டாரு. அதனால் நான் எங்கள் டாக்டரை வந்து அதுக்கு முன்னாடி இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். அவர் சொல்லுவார், உனக்கு முன்னாடியே வெயிட்டிங்கில் ஆள் இருக்குமா, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு. ஆனால் லாஸ்ட்டில் நான் போய் என்னால் இதுக்கு மேலே முடியாது, என்கிட்ட இனி எதுவுமே இல்லை, இந்த ஒன்றை தவிர எதுவுமே இல்லை, என்னைய வந்து இது பண்ணுங்கள், எப்படியாச்சும் ரெடி பண்ணி விட்ருங்க அப்படிங்கும்போது தான் அவர் வந்து சரி பார்க்கலான்னு சொல்லி அனுப்பி விட்டார். லாஸ்ட்டில் வந்து கலைஞர் இதுக்கு வந்து ஓகே பண்ணி கொடுத்துட்டார் மக்களே. ஆனால் அந்த 1 வருஷம் ஏதோ பொறுமையாக இருந்தனால ஏதோ நம்மளுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இனி வந்து நம்மளுக்கு அதுதான். ஒரு சிஸ்டர் கூட கேட்டாங்க வந்து, உங்களுக்கு கிட்னி கிடச்சிருச்சா அப்படின்ட்டு கமெண்டில். கிட்னிலாம் வந்து 24 பிஹெச்லேயே நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போதே 24ன்னு சொன்னாங்க. அதெல்லாம் கிட்னி கிடைக்க எப்படினாலும் மேக்ஸிமம் அதிகபட்சமாக 10 வருஷம் ஆயிருங்க. மினிமமாக ஒரு 6, 7, 8 வருஷத்தில் கிடைக்கலாம், அவ்வளோதான். நம்ம இன்னும் இப்போல்லாம் நினச்சி கூட பார்க்கக்கூடாது. இப்போ இனி என்னோட இது என்னென்னா, இந்த ஃபிஸ்டுலாவை வந்து நான் ஃபெயிலியர் ஆகாமல் பார்த்துக்கணும். ஏன்னா இதுக்கு ஒரு ஆப்ரேஷனுக்கே 20,000 ரூபா ஆயிரும். இதை ஃபெயிலியர் ஆகாமல் பார்த்துட்டு முடிஞ்ச அளவு ஃபுட்டை கண்ட்ரோலாக இருந்துட்டு டயாலிஸ் பண்ணிவிட்டு என் பிள்ளைகள் கூட நான் சந்தோஷமாக இருக்கணும். இதுதான் மக்களே. ஆனால் நிறைய பேர் கமெண்டில் ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. எனக்கு ஒரு இதுன்னுட்டு சந்தோஷப்படுற பட்டு மெசேஜ் பண்ணுறவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் இந்த யூடியூப் வந்து எனக்காண்டி அக்கறை உள்ள நிறைய உள்ளங்களை நான் வந்து சம்பாதிச்சிட்டேன். அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மக்களே. எனக்கு ஏதோ கிடச்சிட்டு எனக்கெல்லாம் இப்போ வந்து அழுக கண்ணுலேருந்து வரமாட்டேங்குது மக்களே. அழுது கண்ணெல்லாம் இதாகிட்டு, அந்த தொண்டை வர அப்படி இரும்பு கம்பியை வச்சு கெட்டின மாதிரி அப்படி இருக்கும். ஆனால் கண்ணுலேருந்து வரமாட்டேங்குது. ரொம்ப மனசு முடியலைன்னா அழுதுடுறேன். ஆனால் வந்து இதெல்லாம் கிடைக்காதான்னு 1 வருஷம் ஏங்கிட்டு இருந்தேன். ஆனால் வந்து எனக்கு கிடைச்சுமே வந்து அதை சந்தோஷப்படுற அளவுக்கு சந்தோஷம்தான். ஆனால் வந்து ஒரு நம்மளுக்கு அடுத்தடுத்து பிள்ளைங்க அது இதுன்னு கமிட்மெண்ட் இருக்கும்போது சரி ஏதோ கடவுள் ஃபஸ்ட் ஸ்டெப்பு இது பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் போதும். நம்மளுக்கு பிள்ளைகள் இனி ஒழுங்காக சாப்பாடு கொடுத்து வாங்கி நம்ம ஒழுங்காக படிக்க வச்சு, அதுதான் இனி மெயின் கோலு. அதனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் மக்களே. ஆனால் அழுகிற அளவுக்கெல்லாம் நம்மளுக்கு கண்ணில் வர மாட்டேங்குது. எல்லாம் அழுது வற்றி போச்சு மக்களே. எல்லாம் மனசெல்லாம் உடஞ்சி ரணமாக கிடக்குது. அதனால் வந்து ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் ப்ரே பண்ணுறேன், உங்களுக்கு கிட்னி கிடச்சிரும், மிராக்கள் நடக்கும் அப்படி இப்படின்னாங்க. நானே எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு தான் இருக்கேன். எல்லாருமே எனக்கு ப்ரே பண்ணவங்களுக்கு நன்றி. நீங்கள் ப்ரே பண்ணனால தான் எனக்கு வந்து காப்பீட்டு திட்டம் கிடைக்குமான்னு. ஏன்னா நிறைய பேர் என் கூட டயாலிஸ் பண்ணுறவங்களே சொன்னாங்க, நான் 2 வருஷம் வெயிட் பண்ணுறேன் பிஹெச்சில், அது காப்பீடு திட்டம் வரலன்னொன்னே நான் இஎஸ்ஐயில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு நேரத்துலாம் ஒரு அண்ணன் சொன்னாங்க உனக்கு வந்துருச்சுன்னு. ஆனால் 1 வருஷம் நான் காசு கொடுத்து பண்ணி தான் வந்திருக்கு, இருந்தாலும் வந்துருச்சே அப்படின்ட்டு. எனக்கு மெயினாக என்ன பயம்னா, இந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு நம்ம வெளியே போய் டயாலிஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்க்கவே மாட்டாங்க மக்களே. டெய்லியும் ஒவ்வொரு டயாலிஸர் ஒவ்வொரு டியூப் வாங்கி கொடுக்கணும். அப்படியே 3 மாதத்துக்கு தொடர்ந்து நம்ம வாரத்தில் 3 டயாலிஸ் பண்ணோன்னா டயாலிஸுக்கு வந்து நம்மளை யூனிட் 1ல் போட்டுருவாங்க. யூனிட் 1ன்னா அங்கே 3800 சில்லறங்க ஒரு டயாலிஸுக்கு.
இப்போவுமே நான் நிறைய பேரை பார்க்குறேன். நாங்கள் வேறு ஹாஸ்பிட்டலில் பண்ணிட்டு வரோன்னு சொல்லிட்டு அங்கே செட் ஆகலைன்னு மறுபடியும் இங்கே வர்றவங்கள யூனிட் 1ல் போட்டுறாங்க. அங்கே ஒரு டயாலிஸ்க்கு 3800 சில்லற வருது. அதுக்கப்புறம் அவங்க 3 மாதம் கரெக்டாக வந்து பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் யூனிட் 2னால் நாங்கள் பண்ணுற இடத்துக்கு மாற்றி விட்றாங்க. அந்த அளவுக்குலாம் நம்மளால் பண்ண முடியுமா காசு? அதனால தான் நான் எந்த ஹாஸ்பிட்டலுக்குமே மாறலை. ஒரு ஆஸ்பத்திரி பிடிச்சிரு, நம்ம உடம்புக்கு செட் ஆயிடுச்சு அந்த மிஷினோ இதுங்கிறதுனால நான் அங்கிட்டே அப்படியே பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்டேன். எப்படியோ கிடச்சிருச்சு. இனி எனக்கு எத்தனை வருஷத்துக்கு கிட்னிக்காண்டி வெயிட் பண்ணுறேன்னு தெரில. அவ்வளோ வருஷத்துக்கு நான் வந்து ஃப்ரீயாக டயாலிஸ் பண்ண போகிறேன். ப்ளட் டெஸ்ட்டுமே வந்து 8 டயாலிஸ்க்கு ஒரு ப்ளட் டெஸ்ட்டு ஃப்ரீ தான். மற்றபடி நம்ம ப்ளட் இன்ஜெக்ஷன் போடுறது, அப்புறம் வந்து அயன் வந்து இந்த இது மூலமாக போடுவாங்க பார்த்தீங்களா, குளுக்கோஸ் இது மாதிரி இதை போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து டேப்லெட்டு, இதுக்கு மட்டும் நான் மெயினாக உழைக்கணும். அதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். என் வீடியோ பார்த்து எனக்கு மாதத்துக்கு என் ப்ளட் செலவுக்கு வந்து நானே சம்பாதிக்கிற மாதிரி நீங்கள் தான் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து என் வீடியோவை கொஞ்சம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. சரி மக்களே, பாய்.